கடக ராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 ஜனவரி மாதத்துக்கு உண்டான பலன்கள். கடக ராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கான அந்த சரி விகிதத்தில், அதாவது என்ன சரி விகிதம்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு 50% ப்ராப்ளம், 50% கெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமையும். காரணம் என்னவென்றால், ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் யோகாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில், முக்கியமான விஷயம். அதே சமயம் சுக்கிரன் 5 மற்றும் 6, புதன் 6ல். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. முதன்மையாக சுக்கிரனை பற்றி அப்படியே வரிசையாக எடுத்துடலாம். சுக்கிரன் 5ல் இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சிக வீடு, கிட்டத்தட்ட 1லேருந்து 20 நாள் வரைக்கும் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன். ஸோ கடக ராசி நபர்களை பொறுத்தவரை 5ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ஆம் பாவத்தையும் பார்க்குது. அப்போ 11ஆம் பாவத்தையும் பார்க்கறதுனால என்ன நடக்குன்னா, இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் நஷ்டப்பட்ட விஷயங்கள்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலம். இதுவரைக்கும் செலவுகள் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கீங்க, ஏற்கனவே செலவு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் கெயின் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இதுவரைக்கும் கிடப்பிலேயே கிடக்கு சில விஷயங்கள், உயிர் இல்லை, அந்த விஷயம் வந்து செத்து போச்சு, அந்த விஷயம் ஒன்றும் உதவாது, ஆகாது, அது அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த விஷயங்கள் கூட உயிர்ப்பித்து மேலே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? அது இந்த காலகட்டத்தில் பயனளிக்கும். அது வந்து ஒரு சிம்பிளாகவே சொல்லி வைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்மளுக்கெல்லாம் விற்றா அது ஒன்றும் காசை தேராது, அதெல்லாம் வந்து எங்கேயோ கிடக்கு, அது அங்கே கிடக்கு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் அந்த இடத்த தேடி கூட யாராச்சும் வருவாங்க. அது உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த அமைப்பாக, இது வரைக்கும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பழக்கம், ஆனால் நீங்கள் உதவி கேட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவர்களோட உதவிகள் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 11ஆம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன நடக்குன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்ஃப் அனலைஸாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ராசி நபர்களுக்கும் 11ஆம் பாவகம் அப்படின்னாவே ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்போ 11ஆம் பாவத்தை கிட்டத்தட்ட சுக்கிரன் பார்க்கறது, அவரோட வீட்டையே பார்க்குற ஒரே காரணத்தினாலேயும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெண்களை மையப்படுத்தி நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீர்கள். குடும்ப உறுப்பினர்களை மையப்படுத்தி அவர்களை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலியமாக சில ப்ராப்ளத்தை தீர்த்து கொள்வீர்கள். ஸோ குடும்ப அமைப்புகள், குடும்ப விரிசல்கள், குடும்ப ப்ராப்ளங்கள், பஞ்சாயத்துகள் இந்த காலகட்டத்தில் தீரப்போகிறது. அதிர்ஷ்டவசமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆடம்பர சொகுசு பொருட்கள், வாகன அமைப்பு, வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடி மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம், வில்லங்கங்கள்லாம் கடகராசி நபர்களை பொறுத்தவரை தீர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஃபைனலாக சுக்கிரன் மூலியமாக என்ன இறுதிக்கட்ட நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகபோக கிரகம் அப்படின்னு தெரியலீங்களா? ஸோ கடகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் ஒரு சொகுசான சுகபோகமான ஒரு விஷயங்கள், சம்பவங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் அறிமுகமாகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ முக்கியமான விஷயமாக, ராசிக்கு 6ஆம் பாவத்துடன் செவ்வாய். இந்த செவ்வாய் 6ல் வருவது 6ஆம் இடத்துடைய கெடு விஷயங்களை வெகுவாக குறைக்கும். பொதுவாகவே செவ்வாய் 6க்கு வருவது நல்லது. அதே சமயம் கடகராசி நம்மளுக்கு செவ்வாய் யோகாதிபதியாக இருந்து எந்த பாவத்தில் போகிறாரோ அந்த இடத்துல உள்ள விஷயங்கள், கெட்டு விஷயங்களை அடித்து உடைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா யோகாதிபதியும் கூட. அப்போது கடன் விஷயங்களை குறைப்பதற்கான வழிகள், தை பிறந்தா வழி பிறக்கும், புது வருஷம் வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான வழிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் உங்களுக்கு மாறப்போகுது. கடன் விஷயங்களை கொஞ்சம் குறைப்பதற்கு என்ன வழி? நல்ல வேற வேலைக்கு மாறிடலாமா? சம்பளம் கூட கிடைக்குமா? அதற்கான வழி. சொந்த தொழில் பண்ணுறீங்களா? தொழில் பெக்க போவதற்கான வழி. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வழி. ஒரு சில நபர்கள் தூர இடத்துல போய் பிழைப்பதற்கான வழி. ஒரு சில நபர்களுக்கு உங்களுக்கான பேக் போன் சப்போர்ட்டாக யாராச்சும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வழி. அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, மற்றவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் உங்களுடைய காசு மட்டுமே பொருளாதார ரீதியாக குடும்பத்துக்கு செலவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட
இன்னைக்கு மேற்பட்டு குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தவங்க நல்லது நடந்து உங்களுக்கான அந்த பொருளாதார சிக்கல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். 2 பேர் இருக்கீங்க, அண்ணன், தம்பி. நீங்க அண்ணனா இருக்கீங்க, இல்ல தம்பியா இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும், நீங்க ஒரு ஆள் போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு, உங்களுடைய பணம் மட்டுமே செலவாயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அண்ணனோ, தம்பியோ அவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சு, அந்த சம்பளம் வீட்டுக்கு வர்ற மாரி இருந்துச்சுன்னா, நிச்சயமா உங்களுக்கு அது பாதி தொகை உங்களுக்கு கிடைச்சு வந்துரும் இல்லையா? அதன் மூலியமா உங்களுடைய பர்சனல் விஷயத்த பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாரியான ஒரு எக்ஸாம்பிளா இத எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாரியான கடன் விஷயங்களை வெகுவாக குறைப்பதற்கான ஒரு வழியை செவ்வாய் ஏற்படுத்துவார். அதற்கு அடுத்த அமைப்பாக, வேலை செய்ற இடத்துல நெறைய பேரு என்ன வந்து புறமுதுகுல குத்துறாய்ங்க. வேலையெல்லாம் ஒண்ணும் சரியில்ல. ஒண்ணு நான் ஜெயிக்கணும், இல்ல வேலைய விட்டு வரணும். அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாரியான ஒரு கிறிஸ்டல் கிளியரா ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு வழியை செவ்வாய் ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்தில். அதற்கு அடுத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாயோட இன்னும் சிறப்பான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 10ஆம் இடத்து கிரகமும் அதுதான். 10ஆம் இடத்து கிரகமும் செவ்வாயா இருக்கிறதுனால, இந்த காலகட்டத்தில் தொழில் போன்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள். தொழில மையமாக வைத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சம்பள வேலையில போறவங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இந்த 2024 பிகினிங்ல எட்டி பார்க்கும். அதன் மூலியமாக ஊருக்குள்ள ஓரளவுக்கு கெத்தாக நீங்க நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் செவ்வாயின் மூலியமாக உண்டு. ஃபைனலாக புதன் கிட்டத்தட்ட கொஞ்சம் அடி வாங்கின அமைப்புல இருக்கிறதுனால, இந்த டிராவல் மூலியமான விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கணும். டிராவல் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வந்து அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. இந்த விஷயத்துல பார்த்துக்கங்க. அதே போல முகம் தெரியாத தூர இடத்தை சார்ந்த நபர்களுக்கு ஒரு உதவிகள் அப்படிங்கிற முயற்சிகள் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய தேவையில்லை. அதே சமயம் 3ஆம் பாவாதிபதியும் கெட்டு போயிருக்கிறதுனால, இருக்கிற விஷயத்த மட்டும் நகர்த்தினா நீங்க போதும். தெரியாத ஒரு விஷயம், வயதிற்கு இளையவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மூலியமான ஒரு விஷயங்கள், ஆன்லைன் மூலியமான சில விஷயங்கள், வர்த்தக அமைப்புகள், ஆன்லைன் மூலியமான ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் ஆன்லைன்ல தான் நடக்குது. அதன் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள், வரவுகள், செலவுகள் அப்படிங்கிற மாரி கூட நீங்க வச்சுக்கங்க. இந்த ஆன்லைன் விஷயத்துலலாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சமயம் டாக்குமெண்ட் ரீதியாக கணக்கு, எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், டாக்குமெண்ட், ஒப்பந்தங்கள், கூட்டு சேர்க்கை, அதன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள், பொதுவாக குடிக்கக்கூடிய அக்கம் பக்கம் எதிர்த்த வீடு, பின்பக்க வீடு, சில பேர் அபார்ட்மெண்ட்ல இருப்பீங்க. அதுக்கு மேற்பட்டு மேல இருக்கக்கூடியவங்களோட சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதத்த பொறுத்தவரை ஒண்ணும் அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை. வம்பு வழக்கு டக்குன்னு வந்து மாட்டிக்கும். பொதுவாக உங்க சுற்றுப்புற சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக சின்ன விஷயத்துல உங்களுக்கு வம்பு வழக்குகள் வந்து மாட்டிக்கும். அந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிக்கணும். காரணம் புதன் கெட்டு போயிருக்கிறதுனால. இறுதி நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது. ஸோ எப்படியாக இருந்தாலும் இதுவரைக்கும் அடிச்ச கையே உங்களுக்கு வந்து பிரச்சனைய குடுத்துக்கிட்டு இருந்தா கூட, இந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்கள் இதுவரைக்கும் உங்கள பாடாப்படுத்திக்கிட்டு இருந்ததோ, அந்த விஷயத்திலேயே உங்களுக்கு வந்து மாற்று கருத்தாக நல்ல விஷயங்கள் உருவாகும். இதுவரைக்கும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த நபர்கள், விஷயங்கள், சம்பவங்கள், சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை கடகராசி நபர்களுக்கு பரவால்ல. இந்த விஷயங்கள்லாம் மாறுது. மாற்றங்கள் தெரிகிறது. அப்படிங்கிற விஷயத்த ஜனவரி மாதத்திலிருந்து பார்ப்பீர்கள். அப்படிங்கிறது சொல்லி வைக்கிறேன். ஸோ 2024ல இன்னொரு முக்கியமான விஷயமாக அஷ்டம சனியின் தாக்கமும் உங்களுக்கு குறைய போகிறது. இதுவும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு லைன் அப்படிங்கிறது நீங்க எடுத்துங்க. அதாவது நல்ல விதமான ஒரு வழி. உண்மையில் தை பிறந்தால் வழி பிறக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும்.